ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டிஃபனுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அதே டைம் டக்குன்னு ஒரு குழம்பு செய்யணுமா? அப்போ இந்த வெங்காய முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய், கொஞ்சம் கடுகு பொரிஞ்சோன்னு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயத்தை இப்படி 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பழுத்த தக்காளி 2 இப்படி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்க விட்டுடலாம். வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எனக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பச்சை வாசனைலாம் போனோன்னே 2லேருந்து 3 முட்டையை இப்படி நல்லா பீட் பண்ணி குழம்பு நல்லா கொதிக்கிற குழம்புல இந்த மாதிரி ஊற்றி நல்லா கிளறி விட்டு முட்டை நல்லா வெந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான வெங்காயம் முட்டை குழம்பு ரெடி ஆயிரும். டிஃபன் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ் ஃபாலோ மீ ரான் ஐஷா vlog. தேங்க்ஸ் ஃபார்